ரீசெண்டா இந்தியன் கவர்மெண்ட் ஏஐக்கு அகைன்ஸ்டா ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இது என்ன தெரிஞ்சுக்க ஸ்கிரீன் டபுள் டேப் பண்ணிட்டு கீழ இருக்க ஒயிட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரீசெண்டா இந்த மாதிரியான ஏஐ வீடியோ நிறையவே வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஏஐ வீடியோல வர விஷயம்லாம் உண்மையா போயானு கூட தெரியாது. எல்லாரும் நிறைய பேர் பாக்குறாங்க. அதனால இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரியான வீடியோக்கு ஒரு பெரிய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நீங்க ஏஐ வீடியோ ஜெனரேட் பண்ணீங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க ஏஐ ஜெனரேட் பண்ற வீடியோல கம்பல்சரி இது ஏஐனால ஜெனரேட் பண்ண வீடியோ அப்படின்ட்டு ஒரு லேபிள் இருக்கணும். அப்படி இல்லாம நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ அப்லோட் பண்ணீங்கன்னா உங்க வீடியோ 3 ஹவர்ஸ்க்குள்ள ஆட்டோமேட்டிக்கா டெலிட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நீங்களும் இதான் வீடியோ போறீங்கன்னா கம்பல்சரி இந்த வீடியோ ஏஐனால ஜெனரேட் பண்ண வீடியோ அப்படின்னு ஒரு லேபிள் போட்டுருங்க. அப்படி போலனா உங்க வீடியோ கூட டெலிட் பண்றாங்க. இப்போ வர எல்லா ஏஐ வீடியோவும் பாத்தீங்கன்னா எது உண்மை எது பொய்னு தெரியல. எல்லாமே பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா இருக்கிறதால கொஞ்சம் கன்ஃபியூஸ் வராங்க. நிறைய ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லலாம். கூட பாத்தீங்கன்னா ஸ்கேம்ஸ் நடக்குது. இதனால இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஏஐ வீடியோ ஜெனரேட் பண்ணுங்க, உங்க யாரும் குறை சொல்ல. ஆனா இந்த வீடியோல இந்த வீடியோ ஏஐனால ஜெனரேட் பண்ணது அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதான்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றாங்க.